சொர்க்கம் சொர்க்கம் இன்னில் உண்டோ சொர்க்கம். நீ எனக்கு இறைவன் கொடுத்த வரம், இதை மனுஷாலால மாற்ற முடியாது. இந்த சூரிய சந்திரன் சாட்சியா சொல்றேன், இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்ல 7 ஜென்மம் எடுத்தாலும் இந்த சிவமணி தான் உனக்கு கணவன், இந்த கல்யாணி தான் இந்த சிவமணிக்கு மனைவி. இதை யாராலும் மாற்ற முடியாது. போயிட்டு வர. என் வாணியை பார்த்துக்க வந்திருக்கிறது என் கல்யாணியா? என் கல்யாணியா? ஆமா, என் கல்யாணியே தான். கீதா, கீதா, நீ உட்கார் சாப்பிடலாம். நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஆமா, உன் வேலை விஷயம் என்னாச்சு? வேணாம் சொல்லிட்டியா? நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்லாம இருப்பேனா? என்னைக்கு நான் உங்க பேச்சை மீறி இருக்கேன்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த வீட்டை முதல்ல காலி பண்ணணும். வீட்டு ஓனர்கிட்ட சொல்லிடு, அடுத்த மாசம் காலி பண்ணிடலாம். ஏங்க, வெளியே வேற வீடு பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாமே. அடுத்த மாசம் தான் ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுக்க போறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வெளியில வீடு பார்க்கணும்? அப்ப இந்த மாசம் வாடகை அட்வான்ஸ்ல கழிச்சுக்கலாமா? அது என்னவோ பண்ணிக்க சொல்லு, ஆனா வீடை காலி பண்ணிடும்னு தெளிவா சொல்லிடு. அடுத்த மாசம் நான் காசு தர மாட்டேன். ஏய் வேணாம் வேணாம், சாப்பிடுங்க ஒரு தோசை. என்னங்க, வண்டி ஓட்டிட்டு போகும்போது பார்த்து மெதுவா போங்க. அம்மா நில்லுங்க. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? என்ன மாப்பிள்ள எப்படி கேக்குறீங்க? நான் என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன். இது உங்க பொண்ணு வீடு இல்ல, என் வீடு. என்னங்க, என்ன பேச்சு பேசுறீங்க? நீங்க பேசுறது எங்க அம்மா கிட்ட. தெரியும், தெரிஞ்சுதான் பேசுறேன். இனிமே இவங்க இங்க வரக்கூடாது. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க மாப்பிள்ள? இன்னுமா புரியல? இனிமே நீங்க இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றேன். இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு சொல்றேன். பொண்ணு பெத்தவங்கள அவ்வளவு கேவலமா நினைக்காதீங்க. எங்களுக்கு சூடு சொரணை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. உங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க, எனக்கு ஜெமினி கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலை கிடைச்சிருக்கு, மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், 2 வீலர் கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல காரும் கொடுப்பாங்க. நீங்க உங்க பொண்ணை வெறும் பையில கட்டி வைக்கல. இப்போ உங்க பொண்ணோட புருஷன் உருப்படாத உதவாக்குற இல்ல. இத உங்க புருஷன்கிட்ட போய் சொல்லுங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள. ஆனா என்ன ஆனா? எதுக்கு இங்க வந்தீங்க? கிடைக்கிறத சுட்டிட்டு போலான்னா? நான் சுருட்டிட்டு போறதுக்கு வந்தேனா? நீங்க நிதானமா தான் பேசுறீங்களா? எங்க அம்மா என்ன பேசுறீங்க? ஏய் சுமார். மாப்பிள்ள, பிறந்த வீட்டுல பெத்தவங்க கொடுக்குற பொருளை கூட வேண்டான்னு சொல்றவ என் மக. நான் இங்க என் மகளை பார்க்க வர்றது அம்மா பொண்ணுங்கிற பாசத்தினாலதான். நீங்க நினைக்கிற மாதிரி மோசமான எண்ணம் எதுவும் இல்ல. இல்லன்னா எதுக்கு திரும்ப திரும்ப இங்க வரீங்க? என்ன கேள்வி இது? பெத்த மகளை பார்க்க கூட நான் வரக்கூடாதா? நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்த போது பெத்த மக உறவு எங்க போச்சு? தெருவுல பிச்சை எடுப்போம்னு சொன்னாரு உங்க வீட்டுக்காரு. இப்ப நாங்க நல்லா இருக்கும் தெரிஞ்ச உடனே உறவு கொண்டாட மாட்டீங்களா? இல்ல மாப்பிள்ள, அவர் முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. தப்ப உணர்ந்து திருந்திட்டார் மாப்பிள்ள. செருப்பால் அடிச்சுட்டு சாரி சொல்ற மாதிரி இருக்கு. அழும்போது ஆறுதல் சொல்லாம இப்ப சிரிக்கும் போது சொந்தம் கொண்டாட வரீங்களா? முதல்ல ஏன் புறப்படுங்க. அநியாயமா பேசாதீங்க. நாம கஷ்டப்படுறப்ப எங்க அம்மா இங்க வரல, பணம் தரல, மளிகை சாமான் வாங்கி கொடுக்கல. ஏன் இப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்க? அப்பா அவங்க வந்தது பாசத்தை காட்டுறதுக்காக இல்ல, அவங்க அந்தஸ்தை காட்டி நமக்கு பிச்சை போறதுக்காக.
ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க மாப்பிள்ள. இவ எங்களுக்கு ஒரே பொண்ணு. இவ கஷ்டப்படுறத பார்க்க முடியாம நாங்க ஏதோ உதவி பண்ணோம். அதை இப்படி கேவலப்படுத்திட்டீங்களே. அம்மா அம்மா, அவர் ஏதோ தெரியாம பேசிட்டாருமா. அத மறந்துருமா. நான் தெரிஞ்சுதான் சொன்னேன். இனிமே யாரும் மாப்பிள்ளை மகன் உறவு கொண்டாட்டி இந்த வீட்டுக்கு வர வேணாம். வரல, இனிமே நான் இங்க வரல. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தத்தை நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இருக்கட்டும், இனிமே காலம்தான் உங்களுக்கு கண்ணு திறக்கணும். சரிம்மா, நான் வரேன். அம்மா, அழகுமா, எங்க எல்லாரையும் மறந்துட்டு உன் புருஷன் சொல்றதை கேட்டு அவர் மனசு நகாம நடந்துக்க. அன்னைக்கே நீ சொன்ன கீதா, நீங்க எல்லாரும் மூணாவது மனுஷங்க தானே, அது உண்மையாயிடுச்சு. பரவாயில்ல, நான் வரேன். கீதா, ஏங்க அவங்க உங்களுக்கு என்ன பண்ணாங்க? அப்பா உங்களை திட்டு பேசினப்ப கூட அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வீடு தேடி வந்தவங்கள வாசல்லே நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? எனக்கு நியாயமா தான் படுது. நான் அப்படிதான் சொல்லுவேன். நீங்க அவமானப்படுறதை தாங்கிக்க முடியாம தானே எங்க அம்மா அப்பாலாம் விட்டுட்டு உங்க பின்னாடியே வந்த. கல்யாணம் ஆயிட்டா புருஷங்க பின்னாடி பொண்ணுங்க வந்துதான் ஆகணும். என் குழந்தைய கூட எழுந்தனே, யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தானே. இப்பதானே நீங்க வேலைக்கு போறீங்க. இது வரைக்கும் தப்பான எண்ணத்துல கண்டு நான் இங்க பாக்குறதெல்லாம் பொருட்படுத்தாம நான் வேலைக்கு போனனே, யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தானே. நீங்க மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தானே. இப்ப கூட அதே வேலையை நான் உதறிட்டு வந்திருக்கேன். அது யாருக்காக? அது கூட உங்களுக்காக தானே. உங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தேன். இப்போ அம்மா மகங்கிற வரவையும் விட்டு கொடுக்க சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. என்னோட கௌரவத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னை அவமானப்படுத்தின உங்க அப்பாவை பழிவாங்க கிடைச்ச சந்தர்ப்பத்தை நான் இழக்க மாட்டேன். இது பாரு கீதா, இனிமே உங்க அப்பா அம்மாவோட தயவு எனக்கு தேவையில்லை. என்னை கேவலப்படுத்தி கீழ்த்தரமா நடத்தின அவர் முன்னாடி நானும் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராகியம் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. என்ன அவர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவர் பதில் சொல்லி ஆகணும். அதுக்காக நீ விட்டு கொடுத்து தான் ஆகணும். அதுதான் உனக்கும் நல்லது. புரிஞ்சுதா? ஐயா, ஐயா, என்ன முத்தம்மா நீ மட்டும் தனியா வர? பேத்தி எங்க? குழந்தைய காணோம் ஐயா. குழந்தைய காணோமா? என்ன சொல்ற? ஆமையா, ஸ்கூல் முழுக்க தேடி பார்த்துட்டேன். குழந்தைய எங்கேயுமே காணோம் ஐயா. ஒருவேளை இங்க வந்திருக்குமோன்னு வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே நான் ஒன்னும் அனுப்பி வச்சேன். இப்படி குழந்தைய தொலைச்சிட்டு வந்து நிக்கிறிய. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? குழந்தை எங்க போயிருக்கா தெரியலையே. தெரியலையா? இதுக்குதான் ஸ்கூல் விடுறதுக்கு முன்னால நீ போய் பாருன்னு சொன்ன. நீ ஆடி அசைஞ்சு போறதுக்குள்ள குழந்தை வேற எங்கேயாவது போயிருப்பா. பஸ்ல போனையா, அதான் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு. என்னத்த பஸ்ல போன? சரி, நானே போய் தேடி பாக்குறேன். ஐயா, நானும் கூட வரையா. நீ ஸ்கூல் பக்கம் இன்னொரு தடவை போய் தேடி பாரு. நான் டியூஷன் சென்டர் பக்கம் போறேன். வாங்க சார். என் பேத்தி டியூஷனுக்கு வந்தாலாமா? இல்லையே சார், எப்பவும் நீங்க தானே கொண்டு வந்து விடுவீங்க. ஆமா, ஸ்கூல் விட்டதுலேருந்து அவளை காணோம். காணுமா? ஆமாம்மா, ஒருவேளை டியூஷனுக்கு வந்துருப்பாளோன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ, இங்க வரலையே சார். ஒருவேளை அனுவோட அப்பா வேற டியூஷன்ல சேர்த்து விட்டாரே, அங்க இருப்பாளோ? அங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லம்மா. கொஞ்ச நாளைக்கு தானே அங்க போனா. புதிய இடம், பாதுகாப்பு இருக்காது. நான் தான் திருப்பி இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டேனே. எங்க போயிருப்பான்னு தெரியலையே. அப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க. இங்க சுவாதின்னு ஒரு குழந்தை படிக்கிறா. அவ படிக்கிற இடத்துல அனு படிக்க கூடாதுன்னு தான் உங்க மாப்பிள்ள டியூஷனை கட் பண்ணாரு. ஆனா குழந்தைங்க அப்படி இல்ல. அனுவும் சுவாதியும் ரொம்ப க்ளோஸ். அவங்க வீட்டு அட்ரஸ் தரேன், எதுக்கும் அங்க போய் பாருங்க. அனு அங்க இருந்தாலும் இருப்பா. கொடுங்கம்மா. அவங்க பேரு
காஞ்சனா. காஞ்சனா யார்? அந்த கொரியர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்களா அவங்களா? ஆமாங்க. அந்த அட்ரஸ் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். சரி. வரமா. வரேன், அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்பா. அனு, யாராவது கூட வந்திருக்காங்களாம்மா? இல்லப்பா, நானே தான் வந்தேன். தனியாவா வந்த? ஆமாப்பா. சரி வா. ஆமா, உட்காரு. என்னம்மா, நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படிமா தெரியும்? தாத்தா ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரா, அதை நான் கேட்டேனா, அதனால தான் வந்தேன். அப்போ நீங்க வந்தது தாத்தாக்கு தெரியாதா? இல்ல டாடி, ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்துட்டேன். என்னடா செல்லம், தாத்தா தேட மாட்டாரு? தேடட்டும், நான் இனிமே அங்க போக மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. நம்மள தான் பார்க்க கூடாதுன்னு பிரிச்சுட்டாங்க. நீ இங்க வந்தது தப்பு இல்லையா? என்ன பாத்துக்கிறதுக்கு யார் டாடி இருக்காங்க? அம்மாவும் இல்ல, நீயும் இல்ல. நான் தாத்தா வீட்டுல எப்படி டாடி இருக்க முடியும்? இனிமே நாங்க போக மாட்டேன் டாடி, நான் உங்க கூடயே இருக்கேன். ப்ளீஸ் டாடி, என்னால உங்களை விட்டு இருக்க முடியல. இல்லம்மா, தகப்பனு குழந்தையும் சேர்ந்து இருக்கிறத கூட இந்த சட்டம் தடுக்குது. என்னால என்னடா பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? அனு, தாத்தா உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாரம்மா? ஸ்கூலுக்கு டியூஷனுக்குலாம் கூட்டிட்டு போறாரா? தாத்தா என்ன பழைய டியூஷன்லயே போய் விட்டுட்டாங்க. இப்ப அந்த பழைய டியூஷன்ல தான் படிக்கிறியா நீ? ஆமா டாடி, ஆனா இன்னைக்கு நான் போல, அதான் இங்க வந்துட்டேனே. இத பாரு அனு, இனிமே தாத்தா சொல்றதுதான் செய்யணும். போங்க டாடி, நான் இனிமே இங்க தான் இருப்பேன். போ சொல்லாதீங்க டாடி. நீ இங்க இருக்க முடியாதம்மா, அவங்க விட மாட்டாங்க. ஏன் டாடி? அது வந்து இங்க வசதி இல்லம்மா. தாத்தா வீட்டுல நிறைய பொம்மைங்க இருக்கு, உக்காந்து ஆட ஊஞ்சல் இருக்கு. நீ என்ன கேட்டாலும் தாத்தா வாங்கி கொடுப்பாரு. ஸ்கூலுக்கு டியூஷனுக்கு போயிட்டு வர கார் இருக்கு. அதை விட உன்னை நல்லபடியா கவனிச்சுக்க முத்தமா இருக்காங்க. தாத்தா உனக்கு எல்லாமே செய்வாரு. வேற என்னம்மா இல்ல உனக்கு அங்க? ஆனா எனக்கு நீங்க இல்ல டாடி. ஹலோ, இங்க கீதாங்கிறவங்களுடைய வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? என்னங்க இவ்ளோ சீக்கிரம் கிளம்பிட்டீங்க? அது வந்து கீதா, ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுறவனுக்கு இன்னைக்கு கல்யாணம், அங்கே போயிட்டு வரணும். வீட்டுக்கு வந்துட்டு தான் ஆஃபீஸ் போவேன். ஐயோ, இந்த ஆளு எங்க இங்க நம்மளதான் தேடி வரோம் போல இருக்க. அந்த லாஸ்ட்ல போய் கேட்டு பாருங்க. எங்க சார் வந்தீங்க? பயப்படாதீங்க கீதா, நான் இங்க வரும்போதே உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நீங்க எப்படி வரவேற்பீங்க, எப்படி பேசுவீங்க, இதெல்லாம் எதிர்பார்த்து தான் வந்தேன். நான் என்ன முகமூடி குலக்காரனா? என்னை பார்த்த உடனே உங்களுக்கு இப்படி வேர்த்து விடவெடுத்து போகுது? என்ன விஷயம்னு சொல்லுங்க. வீடு தேடி வந்தவனை ஒரு வார்த்தை வான்னு சொல்லக்கூடாதா? நான் என்ன வேண்டாத விருந்தாளியா? நிக்க வச்சுக்கிட்டே நெத்தியில் அடிச்ச மாதிரி என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது வந்து என் வீட்டுக்காரர் இப்பதான் வெளியே போனாரு, உடனே திரும்பி வந்துருவாரு. ஓஹோ, உங்க வீட்டுக்காரர் சந்தேக பேர் வழியா? சச்சே, அவர் சந்தேகப்பட மாட்டாரு. சந்தேகப்படுறதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது இல்லையா? ஆஹா, பத்திரிக்கை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேனே, எந்த மண்டபம் தெரியல. சரி, வீடு போய் எடுத்துட்டு வந்துடுவோம்.
நானே உங்ககிட்ட சண்டை போடணும்னு தான் வந்தேன். நீங்கள் பாட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு முதலாளிகிட்ட சொல்லிட்டு வந்துட்டீங்களா? சொன்னாங்க. கேட்ட உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுங்க. உங்கள் பர்மிஷன் இல்லாமல் இங்கே உட்கார போகிறேன். ஐ எம் சாரி, ஷூ காலோட உள்ளே வந்துட்டேன். பரவாயில்லையா? ஓகே. ஏங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? நீங்கள் எதுக்காக வேலை விடணும்? இல்ல, என் வீட்டுக்காரருக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சு. சாரி சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தா பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க. நீங்க கிளம்புங்க. என்னங்க இது, வீட்டுக்கு வந்தவன வெளியே துரத்துறதுலேயே குறியா இருக்கீங்க? நீங்க வேலையை விட்டு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்ட உடனே என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் வந்திருக்கேன். இங்க பாருங்க, நான் கொடுத்த ஹார்லிக்ஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க எங்கிட்ட தான் கொடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு சரோஜா கிட்ட கொடுத்துருக்கீங்க. நான் கொடுத்ததே உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னையே உங்களுக்கு பிடிக்கலன்னு தான் அர்த்தம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னை தேடி யாரும் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இது வரைக்கும் வந்ததும் இல்ல. அதுவும் இல்லாம இது மிடில் கிளாஸ் ஏரியா. யார் வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் அது எல்லாருக்குமே தெரியும். புதுசா ஒரு ஆள் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறத பார்த்தா தப்பா பேசுவாங்க. ஐயோ, நான் உங்களை பார்க்க வரணுமேங்கிற ஆர்வத்தில் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. சரிங்க, நான் வரேங்க. ஏங்க, ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்காக என் இதயத்தில் எப்பவும் ஒரு இடம் இருக்குங்க. சரி, வந்தது தான் வந்தேன். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் கொடுப்பீங்களா? உங்கள் கையால் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தீங்கன்னா குடிச்சிட்டு போவேன். ப்ளீஸ்.